ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே பாலதானின் குமாரனாகிய மேரே பாலதாக்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலையும் தன் ராஜ்யத்திலே எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்திற்கு வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்க இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டிலே என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ளது எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷ சாலைகளில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் தேசத்திலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நம்ம நிறைய பேர் அடிக்கடி வேதத்திலே வாசிக்கிற வார்த்தைகள். வேதத்திலே ஆண்டவர் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய மனிதர்களை ஆண்டவர் நமக்கு திருஷ்டாந்தரமாய் ஆண்டவர் நிறைய பேரை நமக்கு வைத்திருக்கிறார். சில மனிதர்களை கர்த்தர் கற்றுக்கொள்வதற்காக வைத்திருக்கிறார். சில மனிதர்களுடைய அவருடைய எல்லா வாழ்க்கையும், அவருடைய விழுகை, அவருடைய ஜெபம், அவருடைய வெற்றியான வாழ்க்கை, அவருடைய தோல்வி, இது எல்லாத்தையுமே வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை அதை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை மாறி இதை நீ செய்யக்கூடாது, இதை செய்தால் இப்படிப்பட்ட விளைவு உனக்கு வந்துடும் அப்படின்னு நம்மை எச்சரிப்பதற்காக தான் சில மனிதருடைய வாழ்க்கையிலே நடந்த வெறும் நன்மையை மட்டும் எழுதாமல் கர்த்தர் முழு தீமையையும் கர்த்தர் அவர்களை எழுதி வைத்திருக்கிறார். பொதுவாக இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது. பெரிய பெரிய நபர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய மிஷனரிகள், பெரிய பெரிய ஊழிய ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்கள், அவர்களை குறித்து அந்த வாழ்க்கை சரித்திரத்தினுடைய புத்தகத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அவர்களை குறித்து நிறைய எழுதி இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சாரு, ஆண்டவர் அவங்களை நடத்தினாரு, இந்த மாதிரி அவங்க ஆரம்பிச்சாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு, அவங்க இந்த இடத்துல கஷ்டப்பட்டாங்க, இது எல்லாமே எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு புத்தகத்தில் எழுதப்படாத ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையிலே யாருக்கும் தெரியாத சில விழுகையான பகுதிகள். அந்த பகுதிகளை எந்த மனுஷனுமே அவர்கள் எழுதினதில்லை. ஆனால் சிலர் புத்தகத்தை சிலரை குறித்து எழுதும்போது அவருடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்காக இது காரணம் அப்படின்னு சிலர் அடுத்தவர்கள் ஒருவேளை அதை இண்டிகேட் பண்ணி எழுதினாலும் தன்னுடைய சொந்த புத்தகத்தை எழுதும் போது யாருமே நான் இதில் தோற்று போனேன், நான் இதில் விழுந்தேன் அப்படின்னு எழுதவில்லை. ஆனால் ஆண்டவர் வேதத்திலே தான் நேசித்த, தான் விரும்பின, தான் செய்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சகலத்தையும் அவர் வெளிப்படையாய் எழுதி வைத்தார். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதன்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு திருஷ்டாந்தரமாய் வைத்திருக்கிறார். இந்த எசேக்கியாவை குறித்து நம்ம நிறைய பேர் நிறைய செய்தியை கேட்டிருக்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஆசீர்வாதமான வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, அப்பொழுது எசேக்கியா கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்கிறதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். அப்போ இந்த எசேக்கியா ஆண்டவராலே தொடப்பட்ட, ஆண்டவருக்கு ரொம்ப நேசமான ஒரு ராஜா. ராஜாக்களிலேயே ரொம்ப நல்ல ராஜா யார் அப்படின்னா இந்த எசேக்கியா என்கிற ராஜா ரொம்ப நல்ல ராஜா. இந்த ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, அவ்வளவுதான், நீ மரணம் அடைய போகிறாய். தான் மரணம் அடைய போகிற செய்தியை வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறது குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர்
கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம யாருமே நான் மரிக்கிற நாளை அறியல. ஆனா ஏசாயா இந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி இருப்பா, நீ இந்த வியாதியிலிருந்து நீ எழும்ப மாட்ட, நீ மரிக்க போற, உன்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, நீ எங்கிட்ட வரப்போற. உடனே இதை விரும்பாத இந்த எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி, இல்ல ஆண்டவரே, இல்ல நீர் எனக்கு செய்யணும், எனக்கு ஒரு ஆயுசு நாட்களை நீட்டி கொடுக்கணும், நான் இன்னும் வாழணும், இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு உடனே என்ன சொல்றாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் அந்த காம்பவுண்ட் வாசலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அடுத்த வார்த்தையை, இல்ல நீ திரும்பி போ, என் மகனுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், அதனால அவனுடைய ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகளை நான் கூட்டி தருவேன் அப்படின்னு சொல்லு என்று சொல்லி அவ்வளவு வீட்டுக்கு அவன் திரும்பி போறதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த பதிலை அனுப்புகிறார். அவ்வளவு ஆண்டவர் இந்த எசேக்கியாவை நேசித்தார். அதுபோல அசீரியா என்கிற அந்த ராணுவம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கடி தொந்தரவு பண்றதற்கு அவன் பல நாடுகளை பிடித்து கிட்டத்தட்ட ஏராளமாக இந்த எசேக்கியா ராஜ்யபாரம் பண்ணுகிற பக்கத்துல வந்துட்டான். ஒரு 37 கிலோமீட்டருக்குள்ள இப்ப அசிரிய படை வருகிறது. அங்க இருந்து அந்த அசிரியா நாட்டினுடைய ராஜா தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கிற ஒரு 5-6 பேரை முக்கியமான ஆட்களை அனுப்பி, நீ போய் எசேக்கியாவிடத்துல சொல்லி, ஒண்ணு எங்களுக்கு சம்பந்தம் கலக்க சொல்லு, அப்படின்னா எங்களோட கூட ஒப்புரவாக சொல்லு, சரண்டர் பண்ண சொல்லு, அப்படி சரண்டர் பண்ணா நான் விட்டுறேன், இல்ல அப்படின்னா அவர்களோட நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா அனுப்பி விடுகிறார். உடனே இந்த எசேக்கியா ராஜா எதையுமே செய்யாம, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு ஜெபத்துல உட்கார்ந்த உடனே ஆண்டவர் அந்த அசீரியா ராஜாவுக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. அவன் மிரட்டல் அனுப்புகிறான், உன்னை விட பலமான ராஜ்யத்தை நிறைய தான் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன், ஏறக்குறைய எல்லா நாடுகளையும் பிடிச்சிட்டேன், இப்போ உன்னுடைய நாடை நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தது நிமித்தமாய் ஆண்டவர் அந்த இடத்திலே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி, நீங்க ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, ஆகையால் சீயோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் உன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான், ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்கள் சங்கரிக்கப்பட்டு போகிறதுனால் என் கோபமும் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த அசீரியா நாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கும் போது இவங்க ஜெபம் பண்ண உடனே இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, அந்த அசீரியர்கள் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, யாரை வேணாலும் அவங்க ஜெயிக்கலாம், எத்தனை நாடுகளை வேண்டும் என்றாலும் ஜெயிக்கலாம், ஆனா உன்னை ஜெயிக்க முடியாது என்று ஆண்டவர் இந்த எசேக்கியாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன், தன்னுடைய ஆயுசு நாட்களை திரும்ப பெற்றுக்கொண்டவன், எதிரியினுடைய படையை பின்பாக துரத்தினவன், இவ்வளோ பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் தன்னுடைய கண்களால பார்த்த இந்த எசேக்கியா தன்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவிலே, தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே அவர் செய்கிற 3 மிகப்பெரிய தவறினாலே அவனுடைய ராஜ்யபாரம் உடைந்து போய், அவனுடைய வாழ்க்கை உடைந்து போய், அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு பின்வருகிற சன்னதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய நாட்டு ராஜாக்களுடைய கையிலே அடிபணிகிற அளவிற்கு இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கை பின்னிலைமை மோசமா இருந்துச்சு. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில இந்த எசேக்கியாவுடைய வெற்றி, ஆனால் இந்த எசேக்கியாவுடைய 3 விதமான தோல்விகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் இதே போல சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மை தப்புவித்து ஞானத்தை கொடுத்து கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வாசிக்கலாம். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 26ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த 39ஆம் அதிகாரத்தினுடைய 39ஆம் அதிகாரத்தினுடைய 36வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 36ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். ராப்சாக்கே நின்று கொண்டு யூதா பாஷையிலே உரத்த சத்தமாய் அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை
தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாது இருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை வச்சுக்கோங்க. நீங்க ஒரு வயசு கூட 14வது வசனத்தை வாசிக்கலாம், நீங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எசேக்கியா உங்களை வஞ்சியா 13வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 13 ராப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் சரித்திரத்தோட பார்க்கலாம், நீங்க கொஞ்சம் கவனமாய் கவனிச்சாதான் அது புரியும் நினைக்கிறேன். அப்படின்னா இந்த அசிரியா ராஜா வந்து ஏறக்குறைய நான் சொன்னது மாதிரி ஒரு 37 கிலோமீட்டருக்கு பக்கத்துல வந்துட்டான். இப்ப வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க உள்ளுக்குள்ள வராம தன்னுடைய ராப்சாக்கே என்கிறது அவங்களுடைய மந்திரி, இந்த மந்திரியை கூப்பிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ போய் அந்த ராஜாவினிடத்திலையும் அங்க இருக்கிற ஜனங்களிடத்திலையும் இதை சொல்லு அப்படின்னு சொல்லி விடுறான். அப்போ இந்த ராப்சாக்கே என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு ஃபர்ஸ்ட் எசேக்கியாவினிடத்துல போய் பேசினான். நீ இந்த மாதிரி பண்ணாத, நீ எங்களுடைய ராஜாவுக்கு நீ ஒத்து வந்துரு, நீ வந்து அடிபணிந்துருன்னு சொன்ன உடனே எசேக்கியா வந்து முடியவே முடியாது, என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவரை நாங்க நம்புறோம், ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டாருன்னு சொன்ன உடனே இந்த ராப்சாக்கை வந்து ஊர்ல இருக்கிறாங்கல்ல ஜனங்கள், இவர்களை எல்லாம் கூட்டி வர செய்து ஒரு இடத்துல நின்னுட்டு அவர் வந்து 13வது வசனத்தில் சொல்றாரு, யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அப்படின்னா அவர்களுடைய பாஷையிலேயே சத்தமா அசிரியா ராஜாவுடைய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி, அதாவது உங்க நாட்டு ராஜா உங்களை வஞ்சியாதபடி பாருங்க, அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். அடுத்த வசனத்தை சொல்றது, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். யாரை நம்ப பண்ணுவான்? அந்த ராஜாவுடைய, அந்த அசீரியா ராஜாவுடைய தளபதி சொல்றான், கர்த்தர் தப்புவிப்பாரு, இந்த நகரம் அசீரியா ராஜாவுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லைன்னு இந்த எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். நீங்க நம்பாதீங்கன்னு அந்த மனுஷன் மேடையில் நின்று கத்துவான் சொந்த ஜனங்களை. அப்போ ஒரு நாள் பிரச்சனை என்று வரும்போது, ஒரு நாள் தன்னுடைய யுத்த சன்னிதானத்திலே ராஜா எழும்பி வரும்போது, இந்த எசேக்கியா ராஜா தானும் தான் கூட இருந்த எல்லாரையுமே யார் புறமாய் சார்ந்து கொள்ள பண்ணினா, ஆண்டவரை நம்புங்கப்பா, ஆண்டவரை நம்புங்கப்பா, கர்த்தரை நம்புங்கப்பா, அவரை நம்புகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை, அவர் நம்மளை விடுவிப்பார், இந்த அசிரியருடைய ராஜாவுடைய கையிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார், நீங்க தூக்கி எடுக்கப்படுவீர்கள். இவ்வளவு தூரம் ஜனங்கள் மத்தியிலே சவாலாய் நின்ற இந்த எசேக்கியா அவர் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரையிலையும் ஆண்டவரை நம்பின இந்த மனுஷன் இப்போ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து பாபிலோனுடைய ராஜாவை அவன் நம்ப ஆரம்பித்தான். அந்த வசனத்தை வாசிக்க போறோம், இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் வந்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாமே. 39ஆம் அதிகாரம். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். கவனிங்க, இப்ப யாருக்கு காண்பித்தான்? நீங்க 1வது வசனத்தை எடுங்க, 39ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே பாலாதானின் குமாரனாகிய மேரெத்தக் பாலதான் என்னும் பாபிலோனுடைய ராஜா. கவனிங்க, இப்ப நீங்க என்ன பாருங்களேன், என்ன பாருங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இதை நீங்க நல்லா இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுங்க. ஒரு காலத்துல அசிரியருடைய ராஜா தனக்கு ஆளை அனுப்பி மேடையில நின்று எசேக்கியாவை நம்பாதீங்க, எசேக்கியா அசிரியா ராஜாவுடைய கையிலிருந்து கர்த்தர் உன்னை தப்பு வைப்பாருன்னு சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவான். அந்த கர்த்தர் எல்லாம் ஒன்றும் தப்பு வைக்க மாட்டாரு, கர்த்தரை நம்புறதுக்கு நேரா உங்களை வழி நடத்துவான், நீங்க நம்பாதீங்கன்னு அங்க சொல்லப்படுகிறாங்க. இப்போ நாட்கள் தாண்டிருச்சு, சில வருஷங்கள் தாண்டிருச்சு. இந்த அசிரியா ராஜா வந்து இந்த எசேக்கியா கர்த்தரை நம்பினதன் காரணமாக ஆண்டவர் வந்து ஒரு சூழ்நிலையை மாற பண்ணி அசிரியா ராஜாவை துரத்திடுவார். அவன் போய், ஆனா அசீரியா ராஜா இவர்களை விட்டு போனாலுமே அடிக்கடி வந்து என்ன பண்ணா தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். இல்ல நான் பிடிச்சிடுவேன், நான் உன்னை விட்டுற மாட்டேன்,
நான் எப்படி உன்னை விட்டுருவேன்? அன்னைக்கு நான் திரும்ப வந்திருக்கிறதுக்காக இனி வந்து நான் வரமாட்டேன் எல்லாம் நினைச்சிடாத, நான் திரும்ப வந்து உன்னைன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி இந்த அசீரியா ராஜா மிரட்டிட்டே இருக்கும்போது அதுக்கு இடையில இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த எசேக்கியா சிக்காயிறாரு, உடம்பு நல்லா இல்லாம போயிறாரு. இந்த உடம்பு நல்லா இல்லாம போயிட்டு அவர் ரெடியான உடனே யாருமே அவரை பார்க்க வரல. ஆனா ஒரே ஒரு டீம் பார்க்க வருது. யார் அப்படின்னா, பாலதாத்தின் குமாரனாகிய மெரேத் பாலதாக்கும் என்னும் பாபிலோனுடைய ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினார். இப்போ இந்த பாபிலோனுடைய ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் பலவீனமாக இருக்கிறத கண்டுபிடிச்ச உடனே தன்னுடைய ஆட்களில் இருக்கிற முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு நிருபங்களை எழுதி கொடுத்து கிஃப்டை கொடுத்து, எப்பா அவன் இப்பதான் உடம்பு நல்லா வந்திருக்கிறான், அவனை போய் ஒரு டைம் விசாரிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றான். இப்போ அசிரிய ராஜா இவருக்கு பிரச்சனை, பாபிலோனுடைய ராஜா இப்ப இவருக்கு ஒரு நெருக்கமா வராரு. வந்த உடனே இந்த எசேக்கியா ராஜா இதுவரையிலையும் ஆண்டவரை நம்பினவர், இதுவரையிலையும் ஜனங்களை கர்த்தரை நம்ப பண்ணினவர், the first time என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த பாபிலோனுடைய ராஜா நம்ம மேல ரொம்ப நேசமா இருக்கிறாரு, இவர் நமக்கு பிரியமா இருக்கிறாரு, இவரை நம்ம நேசிக்கிறாரு, இவரையும் நம்ம கூட வச்சிருந்து இவரோட ஒரு கனெக்ட் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இவர் அசீரியா ராஜாவினுடைய கையிலிருந்து நம்மளை தப்புவிப்பார் அப்படின்னு இந்த எசேக்கியா நம்பி அவர்களை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தன்னுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தையும் காமிச்சு, இதான்ப்பா உங்க ராஜாவுக்கும் என் ராஜாவுக்கும் எனக்கும் ஒரு டீல் வேணும், நீங்க எங்களோட சேர்ந்தா நல்லா இருக்கும், நாங்க உங்களை அப்படி ஒன்னா இருக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கர்த்தரை நம்பாமல் பாபிலோனிய ராஜாவை எசேக்கியா நம்பினான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எசேக்கியாவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இடத்துல வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப அழகா வாக்கு கொடுப்பாரு. அவன் கை ஓங்குவான், ஆனா வந்து அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். பாருங்களேன், நீங்க வந்து 39ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் சரியில்லை, இப்போ ஏசாயா 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் சீயோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே அசீரியருக்கு பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் அவன் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதுனால் என் கோபம் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, எசேக்கியாவை பார்த்து ஒரு டைம் இல்ல பல டைம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை பயமுறுத்திட்டே இருக்கிறானா, அவன் உனக்கு மிரட்டல் அனுப்பிட்டே இருக்கிறானா, நீ அசிரியா ராஜாவுக்கு நீ பயப்படாத, அவனால இந்த அசிரியா ராஜாவுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உன்னை வெட்டுறதற்கு கை ஓங்க முடியுமே தவிர உன்னை என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க, நீங்க அந்த வசனத்தை பாருங்களேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எகிப்தியனை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, மிரட்டலாம், சத்தமா சொல்லுங்க, மிரட்டலாம், உங்களை பயப்படுத்தலாம், கத்தி எடுத்து கழுத்து வரைக்கும் கொண்டு வரலாம், சொல்லுங்க கொண்டு வரலாம். ஆனா உங்களை நிர்மூலமாக்க முடியாது, உங்க கழுத்துல வெட்ட முடியாது, உங்களை தள்ள முடியாது, நீங்கள் நிர்மூலமாவது இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு விரோதமாய் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் ஜனமே, ஆகையால் சீயோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, அசீரியருக்கு நீ பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியனை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் என் ஆண்டவருடைய உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதுனால் அவருடைய கோபம் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். அப்போ நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு ஆண்டவர் என்ன வரைக்கும் கொடுத்திருக்கிறார்னா, நீ கை ஓங்கு. ஈசாக்கை வெட்டுவதற்காக, பலி செலுத்துவதற்காக ஆபிரகாம் தன்னுடைய கையை ஓங்கினான். கையை ஓங்குற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா தான் இருந்தார். கட்டும் போது அமைதியா இருந்தார், கூட்டிட்டு போகும்போது அமைதியா இருந்தார், கையில கத்தியை எடுக்கும் போது அமைதியா இருந்தார், ஓங்குற வரைக்கும் அமைதியா இருந்தார். ஆனா ஓங்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல என் பிள்ளையின் மேல கையை போடாத, அவனை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் நம்புகிறேன், சில அற்புதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏற்கனவே கர்த்தர் பிளான் பண்ணி வைத்திருப்பார். அதுதான் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை.
இந்த திருச்சபையில் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்னா இது ஆண்டவருடைய ஆல்ரெடி பிளான். கர்த்தர் ஏற்கனவே இதை முன்குறிச்சு அழகுபடுத்தி கர்த்தரே இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. சில காரியத்தை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி உங்க வாழ்க்கையில செய்வாரு. ஆனா சில காரியத்தை ஆண்டவர் எப்ப செய்வாருன்னா இன்சிடென்டா தான் கர்த்தர் செய்வாரு. அந்த ஸ்பாட்ல ஆண்டவர் செய்வாரு. இதோ முடிஞ்சு போனதுன்னு சொல்ற அந்த சூழ்நிலையில கர்த்தர் செய்வாரு. அந்த சடலத்தை தூக்கிட்டு போகிற வரைக்கும் அமைதியா இருந்தாரு. ஆனா தூக்கிட்டு போகும்போது அற்புதம் செய்தவர் கர்த்தர். மரித்து 4 நாள் ஆகி கல்லறையில் அடக்கப்பட்ட அந்த மனுஷனை கடைசி நேரத்தில் உயிரோடு எழுப்பினவர் கர்த்தர். கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைந்த போது அந்த கடைசி நேரத்தில் அற்புதம் செய்தவர் கர்த்தர். அதனால ஆண்டவர் அற்புதம் செய்கிறது இதுவரைக்கும் ஏன் அமைதியா இருக்கீங்க நம்ம கேட்க முடியாது. சில நேரத்தில் அற்புதத்தை கர்த்தர் எப்ப செய்வாருன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல, அந்த கடைசி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம்ல, இதுக்கு மேல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம்ல, அப்ப ஆண்டவருடைய கரம் அங்கே தோன்றும், ஆண்டவருடைய அற்புதம் அங்கே தோன்றும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவன் கை ஓங்குறத குறிச்சு நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத. அவன் கை ஓங்குறத குறிச்சு நீ பயப்படாத. அவன் கை ஓங்கிட்டு தான் இருப்பான், அவன் மிரட்டி தான் இருப்பான், அவன் சொல்லிட்டு தான் இருப்பான். ஆனாலும் நான் ஒரு நாள் அசிரியாவை சங்காரம் பண்ணுவேன். அன்றைக்கு என்னுடைய கோபம் அவன் மேல் தீரும், அவனுடைய கோபம் தீரும். அதற்கு மேல் திரும்ப அந்த அசிரியா உன் மேல வல்லமையே கொள்ள முடியாத அளவிற்கு செய்வாராம். ஆனா இந்த எசேக்கியா ராஜா இவ்வளவு சத்தத்தை கேட்டு பயப்படாத பயப்படாத பயப்படாத, நீ என்னை நம்பினதுனால, நீ ஜனங்களை எனக்கு நேராக நம்பிக்கையை கொண்டு வந்ததுனால கண்டிப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன்னு கர்த்தர் பல டைம் கர்த்தர் உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு சொன்ன இந்த ஆண்டவரை இந்த எசேக்கியா கொஞ்சம் சொற்ப நேரத்தில், அதான் ஒரு சொற்ப மதியினம் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அழிச்சு போட்டுரும். ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய மொத்த தைலத்தையும் நாரி கெட்டு போக பண்ணும். இவங்க தன்னை விசாரிக்க வந்த உடனே இந்த எமோஷனல் ஃபீலிங் அவனால கட்டுப்படுத்தவே முடியல. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, அவன் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு, அவன் ரொம்ப குதூகலம் ஆயிட்டான், அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த இடத்துல பாபிலோனிலிருந்து வந்த அவர்களை பார்த்து சொல்றான், அசிரியா அடிக்கடி நம்ம மிரட்டிட்டே இருக்கிறான், அமைதியா இருக்க மாட்டேங்கிறான், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா நம்ம அவனை அழிச்சிடலான்னு சொல்லி பாபிலோன் ராஜாவுடைய கையிலே, பாபிலோன் ராஜாவுக்கு பிடிச்சது போல தன்னுடைய இருதயத்தை சாய்க்க வேண்டும் என்று நினைத்து ஆண்டவரை விட்டு பாபிலோன் ராஜாவை தேடி போனான். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார். உங்களுக்கு உங்களுடைய எதிரி கையை எடுத்து கொண்டு உங்க கழுத்து வரைக்கும் வந்திருக்கலாம் பிரதர். இதோ வெட்டப்பட்டு போகிற சூழ்நிலைகள் அநேகம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை வெட்டுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை. ஆண்டவர் உங்களை காப்பாற்றினார். கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார். மரணத்திற்கு விளிம்பு வரைக்கும் போய் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார். நீங்க கர்த்தருடைய கையில இருந்தீங்க. ஆனா அப்பெல்லாம் நீங்க ஆண்டவரை நம்புறீங்க. ஆண்டவரை நம்பும் போது உங்களுக்கு சோதனை இல்லாம இல்ல, ஆண்டவரை நம்பும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இல்ல. அந்த மிரட்டல் அப்படிதான் இருந்துச்சு, அந்த பயமுறுத்தல்கள் அப்படிதான் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல மேற்கொள்ள விடல. கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்தவே இல்லை. ஆனா இப்போ நடக்கிற இந்த காரியத்திலே நீங்கள் இதுவரையிலும் ஆண்டவரை நம்பினவர்கள், ஒருவேளை இப்போ அவர் மேல இருக்கிற நம்பிக்கை நீங்க எடுத்துட்டு இல்ல கொஞ்சம் நம்ம பாபிலோன் ராஜாவை நம்பி பார்க்கலாமே, நம்ம கொஞ்சம் அப்படி யாருடைய மனதிலேயாவது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை வேற எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். உன்னை வளர்த்தனவன் நான், உன்னை ஆதரித்தவன் நான். எப்ராஹிமே, உன்னை நான் கண்டுபிடிச்சது இப்ப கிடையாது, யாருமே இல்லாத போது நான் உன்னை கண்டுபிடித்தேன். எல்லாரும் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் கண்டுபிடித்தேன். ஒருவரும் இல்லாத போது, தட்டி கொடுக்க யாரும் இல்லாத போது, குப்பையில கிடந்த உன்னை நான் தேடி வந்தேன், அசுத்தத்துல கிடந்த உன்னை தேடி வந்தேன். நீ கை பிடிச்சு நடக்க பழக்குனதே அவருடைய கையை பிடிச்சுதான் நடக்க பழக்குனீங்க. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு இன்னைக்குதான் உங்களை தெரியும். பாபிலோன் ராஜாவுக்கு இன்னைக்குதான் உங்களை தெரியும். அந்த மனுஷனுக்கு இன்னைக்குதான் உங்களை தெரியும். அந்த அரசியல்வாதிக்கு இன்னைக்குதான் உங்களை தெரியும். அந்த தலைவனுக்கு இன்னைக்குதான் உங்களை தெரியும். அந்த டாக்டருக்கு இன்னைக்குதான் உங்களை தெரியும். அந்த வக்கீலுக்கு இன்னைக்குதான் உங்களை தெரியும். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை இப்ப கிடையாது, போன வருஷம் கிடையாது, நீ தாயின் வயிற்றில் உருவாகும் போதே உன்னை என் கண்கள் கண்டது. நீ எலும்புகள் உருவாகும் போதே நான் உன்னை கண்டேன். நீ நடக்க பழக்கினது என் கரத்தை பிடித்து, நான் தான் உன் கரத்தை பிடிச்சு உன்னை நடக்க பழக்கின கர்த்தர். நல்ல கரங்களை மேல தட்டி அவர் கைவிடுவாரோ, அவர் மடந்து விடுவாரோ? சொல்லுங்க, கைகளை மேல தட்டி, இயேசுவே நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன். மரணம் வரைக்கும் நான் உங்களை நம்புவேன். இந்த காரியம் முடிகிற வரைக்கும் நான் உங்களை நம்புவேன். இந்த காரியத்தில் ஜெயத்தை தருகிற வரைக்கும் நான் உம்மை நம்புகிறேன். நான் நம்புகிறவர் நிச்சயம் என்னை அசீரியருடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இனி ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை, இனி ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ப வேண்டிய அந்த லாஸ்ட், இதுக்கு மேல இன்னொருத்தரை நம்பக்கூடியவர்கள் இல்லைன்ற அளவுக்கு அந்த லெவல்ல நம்ம நம்பிட்டோம். அந்த அவரை தவிர மாற்று இல்லை, அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பட்டு கிடைச்ச பெரிய சொத்து என்னன்னா, மகாபிரபு இயேசு, மகா பெரிய தேவன், நம்பிக்கைக்குரிய தேவன். அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதற்கு மேல் இல்லை, அதற்கு மேல் காப்பாற்ற ஒருவரும் இல்லை, அதற்கு மேல் உயர்த்த ஒருவரும் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, நீ எசேக்கியாவை மாதிரி நீ பண்ணாதப்பா, நீ எசேக்கியாவை மாதிரி பண்ணாதப்பா. உன்னை பற்றி எனக்கு எனக்கு தான் தெரியும். நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் உன்னை தைரியப்படுத்துறேன். கர்த்தர் பயப்படாத பயப்படாத பயப்படாத. எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தார், பயப்படாத 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 பயப்படாத. அவன் கை ஓங்குறத குறித்து பயப்படாத, அவன் விரோதமாக வர்றதை குறித்து பயப்படாத. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். நம்ம வாசிக்கும் போது எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்க. அந்த அசீரியருடைய ராஜாவினுடைய படத்தலைவர் வந்து மேலே நின்று அவன் ஜனங்களை பார்த்து ராஜாவினுடைய பர்மிஷனே இல்லாம அவன் வந்து அத்தனை ஜனங்களையும் ஆதாயப்படுத்தி அவனுடைய காம்பவுண்டுக்குள்ள, அவனுடைய தேசத்துக்குள்ள வந்து மேலே ஏறி நின்று, உன் நாட்டு ராஜாவை நம்பாத, அவன் கர்த்தருக்கு நேரா உன்னை வழி நடத்துவான்ற எந்த நெஞ்சு தைரியத்தில் சொன்னான்? எப்படி சொல்ல முடியும்? உங்க ஏரியாவுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க ஆபீஸ்க்குள்ள ஒருத்தர் வந்து சொல்லுகிற அளவுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? நம்ம அனுமதிக்க முடியுமா? அது ஒரு நாட்டோட கிங், நாட்டோட ராஜா. அப்போ எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில வந்து அசீரியர்களுக்கு முன்பாக இந்த எசேக்கியா வந்து குறைஞ்சவனா போயிட்டான் பாருங்களேன். அசீரியா ராஜா வந்து எசேக்கியாவை ரொம்ப பெருசாலாம் நினைக்கல, ரொம்ப பெருசா. அவன் ஒன்றும் இல்லப்பா, போய் நீ மிரட்டிட்டு வந்துரு, நீ போய் இன்னும் எல்லாம் அந்த அளவுக்கு. ஆனா தான் மதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு தெரிஞ்சாலும் கர்த்தரை நம்பின ஒரே ஒரு காரணத்திற்காக அவன் கை ஓங்க தான் செய்யும்ப்பா, உன்னை வெட்டாதுன்னு சொல்லி அசிரியனுடைய ராணுவத்தையே கர்த்தர் திரும்பி போக பண்றதுக்கு எவ்வளவு நல்லவரா இருந்தார். சிஸ்டர், பிரதர், நீங்களும் நானும் சில நேரத்தில் இப்படி இதே போல அனுபவத்துக்குள்ள நீங்க போயிருக்கலாம். சில மிரட்டல்கள் எல்லாம், சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்த போது நீங்க அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத தூசா இருந்திருக்கலாம். நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா உங்களுக்கு பிரச்சனை பண்ணுனவங்க உங்களுக்கு எதிராக இருந்த சக்தி வந்து மிகப்பெரிய சக்தி. ஆனா அதிலிருந்து அவர்கள் எடுத்த அத்தனை முயற்சிகளையும் கர்த்தர் கவுத்து போட்டு கொலைச்சு போட்டு உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றி பலப்படுத்தி எவ்வளவு அழகா தப்பு வச்சு கிருபையாய், நம்ம ஒண்ணுமே இல்லாதிருந்த போதிலும் நமக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருந்து யுத்தங்களை நடத்தின அந்த கர்த்தருக்கு நல்ல கரங்களை மேல தட்டி, எனக்காக யுத்தங்களை நடத்தின கர்த்தர், எனக்காக யுத்தங்களை நடத்தின கர்த்தர், எனக்காக யுத்தங்களை நடத்தின கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை நடத்தினார். உங்களை விட பலவானுடைய கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்தார். உங்களுக்கு விரோதமான பிரச்சனை தலை தூக்கி நிற்கும் போது அதிலிருந்து கர்த்தர், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன், ஒரு தலைமுடி ஆயிலும் கீழே விழாதபடி கர்த்தர் அதிலிருந்து உங்களை ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றின அந்த கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அசீரியர்கள் வந்து எவ்வளவு உயர்ந்தவர்களாய் இருந்தாலும் அவர்கள் கை ஓங்குவார்களே தவிர நிச்சயமாய் நான் உன்னை கைவிட மாட்டேன். அவருடைய கை உனக்கு விரோதமாய் எழும்புவது இல்லை. அந்த ஜனத்திற்கு முன்பாக உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குகிற கர்த்தர், வெண்கல அலங்கமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, நான் உங்களை நம்புவேன். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. அவர்தான் நமக்கு கேடகமும் மகிழ்ச்சியானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களை மட்டும்தான் ஆண்டவரை நம்புவேன். சொல்லுங்க, சாகர வரைக்கும் உங்களை மட்டும்தான் ஆண்டவரை நம்புவேன். நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் கேட்கிறார் முழு பலத்தோட. எல்லாரும் அப்படியே இந்த எசேக்கியா மாதிரி நான் பாதி வழியில எனக்கு பாபிலோனுடைய ராஜாவுடைய உதவி கிடைச்சுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப மாட்டேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரை. யாரோடையாவது கர்த்தர் பேசி கொண்டிருப்பாரானால் தயவாய் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆனா ஒரு பெரிய தோல்வி என்ன தெரியுமா? இந்த பாபிலோன் ராஜாவை நம்பினா பாருங்களேன். நீ வாசிங்க அந்த வசனத்தை, 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க. 39. அக்காலத்திலே பாலாதானின் குமாரனாகிய
மேரேதாக் பாலதான் என்னும் பாபிலோன் ராஜா. கவனிங்க, இந்த அவன் வந்து பாலாதாக் கூட இல்லை, பாலாதாக்குனுடைய குமாரனாகிய மேரோதாக் பாலதான். எத்தனை வருஷம் இவர் அரசாண்டார் அப்படின்னு சொன்னா 9 years, 9 வருஷம். 9 வருஷம். இந்த எசேக்கியா வந்து பெரிய ஒரு கான்பிடென்டா பெருசா நம்பினார் பாபிலோன் ராஜாவை. இவன் எப்படி ஒரு 50 வருஷம் இருப்பான், ஒரு 40 வருஷம் இருப்பான். பொதுவாக ஒரு ராஜாக்கள் வந்து குறைஞ்சது 40 வருஷம் அரசாட்சி பண்ணுவாங்க. ஒரு நல்ல ராஜாக்கள், நல்ல ராஜா சமயத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே 40 years ஆவது ராஜ்யபாரம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பாபிலோன் ராஜாவை இந்த எசேக்கியா நம்பும் போது எப்படி நம்பினார் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 50 வருஷம் 40 வருஷமாவது இவர் இருப்பான்னு நினைச்சாரு. ஆனா இந்த பாலதாக்கு என்கிற மேரே பாலதாக்கு வந்து 9 வருஷம் தான் இருந்தாங்க. 9 years, 9 வருஷத்துல அவன் கதை முடிஞ்சிச்சு. 9 வருஷத்துல அவன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு போயிட்டான். அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை முடித்தாங்க. ஒரு டெம்பரவரியா இருக்கிற கொஞ்ச நாள், அதான் சில அரசியல்வாதிகளை நம்புவோம் பாருங்க. அடுத்த அரசியல் மாற்றம் வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? காணாம போயிடுவாங்க. அடுத்த டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த முதலாளி அங்கே இருக்க மாட்டார், அந்த மேனேஜர் அங்கே இருக்க மாட்டார். அந்த வக்கீலுக்கு வந்து இன்னும் 10 ஆர்டர் சேர்ந்து வந்துச்சுன்னா உங்களை மறந்துடுவாரு. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சில மனிதர்களை நம்பி நீங்க வந்து எந்த காரியத்திலுமே இறங்கிடவே கூடாது. கர்த்தரை நம்புவோன்னு முடிவு எடுத்துட்டோம், நன்மையானாலும் தீமையானாலும் மரமானாலும் ஜீவனானாலும் சாகர வரைக்கும் யாரை தான் நம்புவோம் அப்படின்னா, நீர் எனக்கு செஞ்சா செய்யுங்க ஆண்டவரே, நீர் சமாதானத்தை கொடுத்தா கொடுங்க ஆண்டவரே, நீர் எனக்கு உயர்வை கொடுத்தா கொடுங்க ஆண்டவரே. நான் முயற்சி எடுக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஆகிறேன். ஆனால் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் யாரை நம்புவேன் அப்படின்னா கர்த்தரே நம்புவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உம்மை நம்புவேன் இறுதி வரை நான் உம்மை நம்புவேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 2வது வசனம். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தார். எசேக்கியா தன் அரண்மனையிலையும் தன் ராஜ்யம் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. இப்ப நல்லா கவனிச்சுங்க, என்ன கவனிங்க. பாபிலோனுடைய ராஜா இவன் வியாதியா இருக்கிறான், வியாதி அடைஞ்சு இவன் சரியாயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய ஆட்களை அனுப்பி, ராஜா கூட வரல, பாபிலோனுடைய ராஜா எல்லாம் வரல, அவனுடைய முக்கியமான நபர்களை அனுப்பி, சரிப்பா நான் கொடுக்குற அந்த லெட்டரை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு சில பதார்த்தங்கள் சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஒரு டீமா அனுப்புறேன். அந்த டீம் வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாங்க, ரொம்ப சந்தோஷம், அனுப்புனாங்களா ராஜா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, யாருமே விசாரிக்கல, அவர் விசாரிச்சுட்டார்ல, சரி பரவாயில்ல, போகும்போது நானும் கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்து விடுறேன், நானும் ஒரு லெட்டர் கொடுத்து விடுறேன், இதை ராஜாட்ட கொடுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்லுங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா, ஒரு நேரம் நாங்கள் விருந்து உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம், விருந்து சாப்பிட்டு போங்க. இது வந்து முறை, இது நியாயம். ஆனா அந்த டீமு வந்த உடனே இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, அவர்களை கூட்டிட்டு போய் வேதம் சொல்லுகிறது தன் பொக்கிஷ சாலை உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலையும் தன்னுடைய ராஜ்யத்திலே எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள். சொல்லுங்களேன், எப்படி, என்னாச்சு உனக்கு, இல்ல என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இந்த ராஜா பண்றாரு, எதுக்காக அவர்களுக்கு காண்பிக்கணும், இதுல என்ன இருக்குது, அவர்களுக்கு காண்பிக்கிறதுனால என்ன வருது? ஒண்ணுமே இல்ல. இந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து அடிக்கடி ஆண்டவர் வந்து பயப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த எசேக்கியா ராஜா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயப்படுறாள். இரண்டாவது, அசீரியா ராஜா வந்து இந்த எசேக்கியா ராஜாவை ஒரு பொருட்டாகவே எடுக்கல. அதான் முன்னாடி சொன்னேன்ல, தன்னுடைய கூட வேலை செய்யறவளையே அனுப்பி நீ போய் மிரட்டிட்டு வாடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் என்ன பண்ணுவான் நான் பார்த்துக்கலாம். அப்போ எல்லாருக்கும் முன்பாகவும் இதுவரையிலும் ஒன்றும் இல்லாதவன், அவனுக்கு பலன் எல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு சத்துவம் எல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு வசதிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அசீரியா ராஜாவினால் தான் தாழ்த்தப்பட்டிருக்கிறத தன்னுடைய மனசுலயே வச்சிருந்து இப்ப
இப்போ பாபிலோனுடைய ராஜா நம்மளை ஏற்கனவே அசிரியா ராஜா ஒன்னும் இல்லைன்னு நம்மளை ட்ரீட் பண்ணது மாதிரி இவனும் தன்னுடைய மனசுல நான் ஒன்னும் இல்லைன்னு நினைச்சிட கூடாது. இல்ல, நானும் வெயிட்டான ஆள் தான், எனக்கும் இருக்குது, எனக்கும் தங்கம் இருக்குது, எனக்கும் வெள்ளி இருக்குது, எனக்கும் ஆள் இருக்குது, எனக்கும் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஆசீர்வாதத்தை பாபிலோனுடைய ராஜா தெரிஞ்சுக்கணும்னு எசேக்கியா ஆசைப்பட்டான். இதன் நிமித்தமாக நம்மகிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நம்மளோட அவர் டீல் பண்ணுவாரு. ஒன்னும் இல்லாதவன்கிட்ட யார் டீல் பண்ணுவா? ஒருவேளை நம்ம அவரோட கூட அவரோட ஹெல்ப்பை கேட்கிறோம், அவர் நம்மளை தப்பா நினைச்சு நமக்கு ஒன்னும் இல்லாதவனோட நம்ம போயிடக்கூடாது நினைக்கூடாது. என்னுடைய வெயிட்டை நான் இதுவரைக்கும் காமிக்கல, இப்ப நான் காமிக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்து தன்னுடைய ராஜ்யபாரம் எங்கும் உள்ளதையும் அப்படியே அப்படியே ஒன்னொன்னா காமிச்சேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சில வேளையில வரலாம். உங்க பவர் என்னன்னு காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இல்ல அப்படின்னா மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு தவறாக, நீங்கள் ஒரு மாதிரியாக, ஒரு குறைவாக எண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம். அது உங்களுக்கு தாழ்வான, ஆனா உங்களுக்கு நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு நிறைய உயர்வை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் உங்களை நல்லதான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை நன்றாக வைத்திருக்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்களை நல்லா வச்சிருக்கிற அந்த உயர்வை ஆண்டவருக்கும் உங்களுக்கு மட்டும் தெரிகிறது மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அதுல கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்குன்றதை நீங்க மறந்துடாதீங்க. இல்ல, எனக்கு ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்கிறாரு, எனக்கு கூட ஆண்டவர் இப்படி பண்றாரு, எனக்கு இப்படி கிடைச்சிருக்குன்றத ஆண்டவரே மற்றவர்களுக்கு காண்பிக்க விருப்பம் இல்லாத ஒன்றை நீங்கள் அப்படி காண்பிக்கிறதற்காக, உங்க காரியத்திற்காக, உங்க ஆசீர்வாதத்திற்காக, உங்களுக்கு மனுஷங்க உங்களை நல்லா நினைக்கணுன்றதுக்காக உங்க பெருமையோ உங்கள் ஆசீர்வாதத்தையோ காண்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எசேக்கியாவினுடைய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை கர்த்தர் காமிச்சிருவாரு. சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் காமிப்பார். உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றத ஆண்டவர் காமிப்பார். நல்லா சொல்லுங்க, அவருக்கு எப்போ உங்களை வெளியே கொண்டு வர முடியும்னு அவருக்கு தெரியும். எப்ப 10 பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நீங்களா உங்க பவரையோ இல்ல உங்க பிளஸ்ஸிங்கையோ மற்றவங்க தெரிஞ்சாதான் இவன் என்ன மதிப்பான், இதை தெரிஞ்சாதான் இவன் என்னோட ஐக்கியமா இருப்பான் நான் நினைக்கிறேன். அப்படி உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து உங்களை மதிக்கிறவங்க, உங்க பவரை பார்த்து உங்களை மதிக்கிறவங்க, உங்க அழகை பார்த்து உங்களை மதிக்கிறவங்க கண்டிப்பா அவங்க நமக்கு தேவை இல்லை. அவங்க ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக கண்ணியா தான் இருப்பாங்க. இத நல்லா நினைச்சுக்குங்க. உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து உங்களுக்கு சீட்டு கொடுக்குறான்னு வைங்களேன், கல்யாண கார்டு கொடுக்குறானா, அவன் கண்டிப்பா உங்களுக்கு தீமையா தான் இருப்பான். உங்களை நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி பார்த்து உங்களோட இருக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இவன் இப்படிதான் அப்படின்றதுக்கு கர்த்தர் அனுப்புவார். அவங்கள சரியாக வைத்து சரியாக நடத்தி நீங்க கையாண்டாலே போதும். பெரிய ஆட்களை கொண்டு செய்யாததை கர்த்தர் அந்த சின்ன ஆட்களை கொண்டு சுலபமாய் அழகாய் கர்த்தர் செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் தெரியுமா? ரொம்ப அவசியமான ஒரு தீர்மானம். என்னுடையதை நான் காண்பித்து அதனால இன்னொருத்தர் என்ன மதிக்கணும்னு நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. நிறைய பேருக்கு கல்யாணம் அடுத்துதான் இருக்குது. அடுத்த 2 மாசம் கல்யாணமா? உடனே கல்யாணத்துக்கு என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்? எதுக்கு மதிக்கிறாங்களோ இல்லையோ, கல்யாணம் ஒரு சமீபத்தில் ஒரு ஃபேமிலி பயங்கரமான ப்ராப்ளம். ஏன் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வர சொன்னா அந்த அம்மா சொல்லுது, எங்க சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நான் போகணும், அதுக்காக ஒரு பிரச்சனை. அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஏன் பிரதர் அனுப்ப வேண்டியதானே, நீங்களும் போயிட்டு வர வேண்டியதானே. இல்லை, அவங்க வீட்டுக்கு போகணும்னா நான் நகை போடாம அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு அந்த ஒட்டியானம் வேணும், எனக்கு அந்த நெக்லஸ் வேணும், எனக்கு அந்த காலு முட்டி வரைக்கும் இருக்கிற மாலை எனக்கு வேணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல அது இல்லைன்னா என் ஊருக்காரங்க என்ன பண்ண மாட்டாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னை பார்த்தோன்னே என்ன கேட்பாங்கன்னா, ஏப்பா நீ கடன் ஆயிட்டியா, ஏன்பா நீ நஷ்டமாயிட்டியா, ஏன்பா நீ விழுந்து போயிட்டியா, அத்தனை பேருடைய சத்தத்தையும் என் காதுல கேட்குற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றது பார்த்தா உண்மையா தான் இருக்கு. ஏன்னா ஊர்ல போனா அத்தனை பேரும் நகை போடாம போனாலே இவங்க வறுமை கோட்டுக்கு கீழே போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க போல. ஆமா, உலகம் பாருங்களேன், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அப்படி இருக்குது. அந்த ஏரியாவில் கார் இல்லாம போயிட்டாங்கன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க, அந்த ஏரியாவில் நகை இல்லாம போனா மதிக்க மாட்டாங்க. இப்படி நான் இப்படி மதிப்புக்காக காரையும் நகையும் வாங்கி போட்டா
நான் நம்புறேன் நம்மளால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். அதுக்காக என் நகையை பாரு அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் சிக்கல் தான் உங்களுக்கு. ஆமேன். எசேக்கியாவுடைய நிலைமை தான். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர் என்னிலே மகிமைப்படும், என்னை நீ பிரகாசிக்கிற சுடராய் கொண்டு வரும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வாலிப தம்பி உன்னை வெளியே கர்த்தர் கொண்டு வருவார். தங்கச்சி உன்னை வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார். நிச்சயம் நிச்சயம். அவர் நினைச்சார்னா யாருமே மறைய முடியாது, யாருமே மறைய முடியாது. அத்தி மரத்திற்கு கீழே இருந்த ஒருத்தனை கர்த்தர் எடுத்து கொண்டு வந்து உன்னை அங்கேயே நான் கண்டுபிடிச்சண்டா அப்படின்னு கர்த்தர் சொல்ல முடியும்னா, யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிற நீங்க கர்த்தருடைய கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிறது இல்ல. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அதை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது, அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. ஆனா நான் என்னுடைய சேஃப்டிக்காக, எனக்கு இவங்க வேணும்ன்றதுக்காக, என்கிட்ட இது இருக்குது என் கூட சேர்ந்துக்கோ, என்கிட்ட இதெல்லாம் தந்திருக்கிறாரு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ற அந்த என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்த பெருமை எப்பொழுதுமே எனக்கு என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவரத்தில் கேளுங்க, எனக்கு என்ன தாங்கன்னா, எனக்கு தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு தாழ்மையை கொடுங்க. சின்ன பிள்ளைகளெல்லாம் உங்க அப்பா ரொம்ப தாழ்மையானவர், உங்க அம்மா தாழ்மையானவர், நீங்க ஒரு நாள் எதை காமிச்சிடக்கூடாது அப்படின்னா கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். ஒரு விஷயம், ஒரு சின்ன பிள்ளைகளுடைய மனசுல எப்படி இருக்குன்னு சொல்றேனே. என்னுடைய சின்ன பையன் ஒரு நாள் என்கிட்ட ஸ்கூலுக்கு கிளம்பும் போது, நான் அப்பதான் இந்த குவைத் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். முடிச்சுட்டு வரும்போது அந்த ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப அன்பு வச்சு நிறைய பேர் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் நீங்க நிறைய பேர் இருக்கிறனால உங்களுக்கு ஷேர் பண்ணவே முடியாது, அதான் ஒரு பெரிய வருத்தம். அப்போ அந்த சாக்லேட் எல்லாம் வீட்டில் இருந்துச்சு. அப்போ நான் ஸ்கூலுக்கு கிளம்பின உடனே என்னை பார்த்து சொன்னா, நான் சாக்லேட் எடுத்துகிட்டு போட்டுமான்னு கேட்டான் என்கிட்ட. உடனே நான் சொன்னேன், சரி ஓகே எடுத்துகிட்டு போ, எல்லாம் பிரச்சனை இல்லை, சாப்பிட தானே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டான். பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போகலாமே, கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சரி அப்படின்ட்டு வேகமாக கீழே போனேன். நான் கீழே வேகமாக போயிட்டு சரி என்ன எடுக்கிறான்னு பார்த்தா மொத்தத்தையும் கையில் எடுத்துட்டான். அப்படியே உடனே அவனை பார்த்து கேட்குறேன், என்ன நீ ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு கேட்டால் நான் ஏதோ 2-3 கேட்டால் இது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு. இல்லை, எங்களுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் தினம் ஸ்டூடெண்ட் இருக்கிறோம், எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், பிறந்த நாளே இல்லை, நீ எப்படி கொடுக்கணும்னா மூத்த ஃபஸ்ட்டில் ஜூடா நீ ஏதாவது சாக்லேட் எடுத்துகிட்டு போறியான்னு கேட்டேன். இல்லை எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போகல அப்படின்னு. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன், நீ எதுக்கு சாக்லேட் எடுத்துகிட்டு போகிற? அது ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா குவைத்திலேருந்து வர்றத மற்றவங்களுக்கு முன்னாடி பிரகடனப்படுத்தணும். மனசு இல்லை, அவருடைய நல்ல அப்பா போயிட்டு வந்தது சந்தோஷம் அவனுக்கு, அதை சொல்லணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்லலை. ஆனால் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அதில் அவனுக்கு என்னது, அது ஒரு சந்தோஷம், அதில் ஒரு கெத்து. அப்படி போயிட்டு சாக்லேட்டை கொடுத்து, இது எந்த சாக்லேட் தெரியுமாடா, குவைத்திலேருந்து வந்த சாக்லேட்டு அப்படின்னு சொல்லணும்னு தன்னுடைய அந்த பெருமையை காமிக்கணும்னு. அப்போ பொதுவாகவே நம்மளுடைய எல்லாருடைய மனசுலையும் சரி அந்த கழங்கப்படலாத சிலது இருக்கிறது இருக்குதானே. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் வருத்தப்படுற அளவிற்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற உயர்வை வித்தியாசமாய் கையாளுகிறத ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா, ஆண்டவர் எசேக்கியா பார்த்து என்ன சொல்றே, இத்தனை பேர் உன்னை குறைவா நினைச்சாலும், இத்தனை பேர் உன்னை டம்மி பீஸ்ன்னு நினைச்சாலும், உனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை நான் தந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய பிரதர் சிஸ்டர், இந்த உலகமே உங்களை டம்மின்னு நினைச்சாலும், உலகமே உங்களை ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சாலும், நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறை கூட வைக்கல, ஒரு குறை கூட வைக்கல. அவங்க நினைச்சதை விட 10 மடங்கு கர்த்தர் உங்களை நல்லா தானே வச்சிருக்கிறாரு. அவங்க உங்களை பார்க்கிற பார்வையை விட கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வாதமா தானே வச்சிருக்கிறாரு. ஆமென். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எனக்கு நீங்க கொடுத்தீங்க, நான் சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே. ஆனா இதை காமிச்சுதான் இன்னொருத்தர் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பா வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னை மதிக்கிறவர்கள் நீர் என்னிலே வெளிப்பட்டு நீ என்னை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து செய்தால் தவறல்ல, நானாய் அதை செய்து என்னை அவர்கள் மதிக்கணும்ன்றதை நான் இனி ஒரு நாளும் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க பட்சத்திலே தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அழிக்கிற கர்த்தர், கிருபை அழிக்கிற கர்த்தர், அவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அழிக்கிறவர். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாரும் ஆமேன். வாலிப பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான். அப்பா, சிலருடைய அப்பா கார் வச்சிருந்தாருன்னா சிலருக்கு பயங்கரமான மதிப்பு. கார்ல இறங்கின உடனே நான் எதுல வந்தேன் தெரியுமா, நான் எதுல வந்தேன் தெரியுமா, நிறைய பேருக்கு பிரைஸ் லைட்டை போட்டு ஹல்லேலூயா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா பிரைஸ்லெட். எல்லாரும் பார்க்கணும். வீடியோல இந்த பிரைஸ்லெட் தெரியுதா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேருக்கு இல்ல 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 இல்ல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர். இல்ல, நீங்க ஃப்ளைட்டே வாங்குங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க பார்க் பண்றதுக்கு இடத்த வேணா கூட ரெடி பண்ணிடலாம். நீங்க ஃப்ளைட்டே வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஃப்ளைட் வாங்கிட்டேன் ஊருக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இல்ல, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் ஃப்ளைட் வாங்குறது. உங்களுக்கு ஃப்ளைட் அவசியமான வாங்கிக்கங்க, அது ஒன்றும் தவறில்லை. உங்களுக்கு கார் வேணும்னா வாங்கிக்க, தவறில்லை. உங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு தப்பு இல்லை. கோட் ஷூட் போடுறது அதெல்லாம் தப்பு இல்லை. உங்களுக்கு அவசியமானதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் இன்னொருத்தருக்கு முன்னாடி நான் ரொம்ப பெரிய பெருமையா காமிக்கணும், அவன் என்ன தாழ்வா நினைச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு முன்னாடி என் கெத்த காமிக்கணுன்றதுக்காக நீங்க எதையாவது ஒண்ணு பண்ணி மாட்டிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாத குறைவாய் அமைஞ்சிடும். ஆசீர்வாத குறைவா. அதுக்கு ஆண்டவர் துணை நிற்க மாட்டார். அதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு சில ஆசீர்வாதங்கள், நானும் என் குடும்பமும் சந்தோஷப்படுவதற்கு மட்டுமே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சில ஆசீர்வாதங்கள் நானும் என் குடும்பமும் சந்தோஷப்படுவதற்கு மட்டுமே. நல்லா சொல்லுங்க. வெளியில யாருக்கும் காமிக்கிறதுக்கோ இல்ல வெளியில யாருக்கும் கொடுக்கறதுக்கோ பந்தா காமிக்கிறதுக்கோ இல்ல. ஆமென். அந்த காருக்குள்ள ஏறும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, காருக்குள்ள ஏற அப்படின்னு வரக்கூடாது. அந்த கொடுத்த காருக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் வரணும். கேட்கல? நிறைய பேர் இந்த பைக்கை ஃபர்ஸ்ட் வாங்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்களேன். அப்படியே அந்த சவுண்டு கேட்கும்போது இல்லை, அந்த சந்தோஷப்படுவது தவறலை. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய சந்தோஷத்தில் ஆண்டவர் பிரியப்படுவார். நீங்கள் மகிழ்ச்சியாங்க. ஒரு கார் வாங்கும்போது நீங்கள் சந்தோஷப்படாமல் யார் சந்தோஷப்பட போறா? நல்ல மகிழ்ச்சியாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பெருமை என்கிற ஒன்று எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. பெரும் சர்ச்சில் ரொம்ப டிப்டாப்பா, பயங்கர இல்லைன்னா பயங்கரமான ஒரு தோட்டத்தோட நல்ல பெரிய பணக்காரன மாதிரி ஒரு காரில் இறங்கின உடனே இந்த பையனை பார்த்துடலாமா, இந்த பொண்ணை பார்த்துடலாமா, இந்த பொண்ணு யாருடைய மகா, இந்த பையன் யாருடைய மகன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எல்லாம் வேஷம். ஹலோ, அது யார்கிட்ட வாடகைக்கு எடுத்ததுன்னே நமக்கு தெரியாது. அது யார் எனாமா கொடுத்துருக்கானே தெரியாது. 10 நாள் யார்கிட்ட கைமாத்த வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. அந்த பிரைஸ் லைட் அவங்களுடைய இருக்காது, அந்த காரும் அவங்களுடைய இருக்கிறாரு. அவங்க போட்டுக்கிற சட்டை பேண்ட் கூட அவங்களுடையதான்னு கூட தெரியாது, சாரி அவங்களுடையதான் தெரியாது. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, சர்ச்சில் அந்த ஃபேமிலியா, கணவன் மனைவி மகளோட ஒரு பொண்ணு அவ்வளோ அழகா நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே காதுல கம்மல் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வருவாள்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆமென். ஆமா, சில மனிதர்கள் போடுறது எல்லாமே வெளி வேஷம் தான். உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு நான் இப்படிலாம் நினைச்சிட்டு வந்தேன், பத்மநாபுரம் பேலஸ் மாதிரி நினைச்சிட்டு வந்தா இங்க என்னடானா கூவத்துக்கு பக்கத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒரு மாளிகை மாதிரி இருக்கேன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி நீங்க போய் அப்படி சிக்கிறாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்களிலே பார்க்கிறதை வைத்து அவர்கள் பெருமையானவர்கள் என்று நம்ம நினைக்கவே. ஆமென் சொல்லுங்கள். பார்க்கலாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். நான் பெருமையான வலையில விழப்போவது இல்லை. ஸோ நம்பர் 3, மூன்றாவது வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். இந்த எசேக்கியாவினுடைய 3வது ஒரு தோல்வியை குறித்து 39ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 6வது வசனத்திலிருந்து, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலேயே அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமோ என்றார். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் முதலில் தீர்க்கதரிசி உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீர் அப்படின்னு இந்த எசேக்கியாவை பார்த்து பேசும்போது எப்படி ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்ணாரு? சுவர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு உண்மையும் மனத்தாழ்மையுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு வார்த்தை வருது, ஒரு எச்சரிப்பு வருது, ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே நடுங்கி பயப்பட்டு, ஐயோ கர்த்தருடைய வார்த்தை வருது, இது இப்படியே நடக்குமே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் எப்படி மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது ஜெபித்த இந்த எசேக்கியா
இப்போ ராஜாவாயிட்டாரு, கர்த்தர் அவரை காப்பாத்திட்டாரு, கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை அடுத்த டைம் வருது. எப்படி வருதுன்னா, அதை திரும்ப வாசிங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ 5வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 39ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தையை கேளும். ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அடுத்த வசனம், நீ பெறப்போகிற உன் சன்னதியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலேயே அரண்மனை வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனிங்க, இப்ப இது ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன், நீ சேர்த்து வச்சது, உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்சது, இது எல்லாத்தையுமே ஒரு நாள் இந்த பாபிலோன் ராஜா எடுத்துட்டு போயிடுவாரு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய பிள்ளைகளிலே சிலரை அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போவார்கள். இப்படின்ற ஒரு ஆபத்தான, ஒரு கடினமான ஒரு எச்சரிப்பின் செய்தி எசேக்கியாவுக்கு வருது. ஆனா இந்த எச்சரிப்பின் செய்தியை வரும்போது எசேக்கியா என்ன சொல்றாருன்னா, 8வது வசனம், அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன வார்த்தை கேட்கல. எது 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 நல்லது? மொத்தத்தையும் திருடிட்டு போவான், உன் பிள்ளைங்க எல்லாம் வந்து அவனுக்கு வேலை செய்வாங்கன்றது நல்லதா? சொல்லுங்க. நீ சொன்ன இந்த வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அடுத்த வசனம் 9வது வசனம் 40வது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவனாகிய தேவன் சொல்லுகிறார். கவனிங்க, இப்போ இந்த எச்சரிப்பு வந்த அடுத்த நிமிஷத்துல ஜெபிக்க வேண்டியவன், ஒப்பு கொடுக்க வேண்டியவன், மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வேண்டிய இந்த எசேக்கியா ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பொருட்டா எடுக்காம ரொம்ப கேஷுவலா, ரொம்ப அதுதான் கர்த்தர் பேசிட்டு தான் இருப்பாரு, திட்டிட்டு தான் இருப்பாரு, நடந்துட்டு தான் இருக்கும், சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்த இந்த எசேக்கியா இப்ப என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய சீரியஸ்னஸ் என்ன பண்ணலன்னா காமிக்கவே இல்லை. பிரதர் சிஸ்டர், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தோல்வி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை வந்து நீங்க ரொம்ப சீரியஸா எடுக்கல அப்படின்னா, அந்த வார்த்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தீமையாய் வந்து, உனக்கு இப்படி நடக்க போகுதுப்பா, உடனே உடனே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே 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 நீ அப்படி செய்யாதீங்க ஆண்டவரே, நீ மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் காமிச்செல்லாம் தப்பு தான் ஆண்டவரே, நான் அப்படி நினைக்கல. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் ஒரு நாளும் அவர் புறக்கணிக்கிற தேவனே அல்ல, புறக்கணிக்கிற தேவனே அல்ல. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல, தேங்க்யூ ஜீசஸ், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நானே உன்னை குணமாக்குவேன், நானே உன்னை குணமாக்குவேன், நானே உன்னை குணமாக்குவேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அவனுடைய கை ஓங்கும், ஆனால் கர்த்தர் அதை ஒரு நாளும் விடமாட்டார். இந்த வசனத்தை சொல்லி, ஆகையால் சீயோனின் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம், எல்லாரும் சேர்ந்து ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் சீயோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரம் அவர்களை சங்கரிக்க போகிறதுனால் என் கோபம் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று 3 காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இல்ல ஆண்டவர்களை வழி நடத்துகிற கர்த்தர், ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை உன்மேல் அசிரியருக்கு நீ பயப்படாத, உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற மிரட்டுகிற அந்த பிரச்சனைக்கு நீங்க பயப்பட வேண்டாம், கொந்தளித்து நிற்கிற அந்த புயலுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம்.
அவன் கையை ஓங்கினாலும், அவன் வெட்டுகிறது போல கையை ஓங்கி கொண்டு வந்தாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன்ப்பா. என்ன வந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. எது நடந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை மட்டுமே நம்புவேன் ஆண்டவரே. என்னுடைய பலன் அல்ல, உம்முடைய பலன், உம்முடைய பலன். ஹல்லேலூயா. சோ 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு பேசினார். நம்பர் 1, முதலாவதாக எசேக்கியாவுடைய தோல்விக்கு ஒரு 3 காரணம். நம்பர் 1, முதலாவதாக அதுவரையிலும் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது பாபிலோன் ராஜாவை நம்ப ஆரம்பித்தான். நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் அவனுக்காய் கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை அவன் இந்த ஆசீர்வாதத்தை காமிச்சு நமக்கிட்ட நிறைய இருக்குன்றதை அவன் தெரிஞ்சுக்கட்டும், அப்பதாவது நம்மளை மதிப்பான்னு சொல்லி தன்னுடைய ஆசீர்வாதத்தை எதிரிக்கு முன்பாக காண்பித்தான். சோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த எசேக்கியா ராஜா மூணாவதாக ஆண்டவருடைய வார்த்தையை இதுவரைக்கும் பயப்பட்டு ஏற்றுக்கொண்டவன் இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஒண்ணுமே யோசிக்காம அப்படியே அசட்ட மாதிரி, சரி அது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே சும்மா விட்டுட்டான். இந்த 3 காரியத்தின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில பெரிய தோல்வியை அவன் கண்டுகொண்டான். அதனால நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை உங்களுக்காக கண்டிப்பாய் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய். எது வந்தாலும் நடக்கும், என்ன வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிடுவதே இல்லை. நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை மட்டும்தான் ஆண்டவரே நான் நம்புவேன், நான் உங்களை மட்டும்தான் ஆண்டவரே நம்புவேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நீர் எனக்கு போதும், சாகிற வரைக்கும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. வெற்றியோ தோல்வியோ உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. இன்பமோ துன்பமோ நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி என்ன வந்தாலும் நீர் எனக்கு எதுவும் தீமை செய்ய மாட்டீர், நீர் எனக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, எனக்கு தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த எசேக்கியா ராஜா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வாழ்ந்துட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொடுங்க, எல்லாத்துலயும் நம்மளை ஆண்டவர் அவ்வளவுதான் இதுல ஜெயிச்சுட்டு நிக்க வைப்பாரு அப்படின்னு அவன் நினைச்சிட முடியாது. சில அசீரியரை கர்த்தர் ஓங்குறது மாதிரி வச்சிருப்பாரு. அவன் அடிக்கடி ஓங்குவாங்க, அடிக்கடி குத்துவாங்க, அடிக்கடி நமக்கு பயப்படுத்துவாங்க. இந்த அசீரியரை அவர் நினைச்சாருன்னா ஒரே நிமிஷத்துல சங்காரம் பண்ணலாம், ஒரு யுத்தத்திலே முடிச்சு போட்டுடலாம். ஆனா அந்த அசீரியரை ஆண்டவர் விட்டு வைக்கிறார். எசேக்கியாவை பார்த்து அதான் சொல்றாரு, எப்பா நீ இந்த அசீரியரை பார்த்து நீ பயப்படாத, அவன் ஓங்குவான், ஆனா உன்னை என்ன பண்ண முடியாது, வெட்ட முடியாது. இதை நான் வச்சிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அசீரியா எப்பெல்லாம் மிரட்டல் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் இந்த எசேக்கியா எங்க போவான் தெரியுமா? ஸ்ட்ரைட்டா ஆண்டவரை தேடி, ஆண்டவரே இந்த அசீரியா வர ஆண்டவரே. இந்த அசீரியா என்கிற இந்த முள்ள ஆண்டவர் எசேக்கியாவுக்கு வச்சிருந்தது தீமைக்கு இல்ல, எதுக்கு தான் வச்சிருந்தாரு? ஆனா இந்த எசேக்கியா தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இல்ல இந்த அசீரியா இல்லாம இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன்னு ஒரு முடிவு பண்ணி அதை முடிச்சு கட்டணும்ன்றதுக்காக இவன் பாபிலோன் ராஜாவிடத்துல தேடி போனான். பிரதர் சிஸ்டர், சில நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அசீரியா ராஜாவை மட்டும் கர்த்தர் விட்டு வைப்பாரு. அது எனிவே எதார் வேணா இருக்கலாம், அது யாரையா இருக்கலாம், அது சில மனிதர்களா இருக்கலாம், சில தலைமைத்துவமா இருக்கலாம், சில அதிகாரமா இருக்கலாம், இந்த வீட்டு பக்கத்துல ஒருத்தரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த முள் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 விசை நான் ஜெபித்தேன், ஆனா கர்த்தர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் அப்படின்னு சொல்றாரு. அதனால சில முள்ள சில அசீரியரை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு வச்சிருப்பாரு. இந்த அசீரியா நல்லா நினைச்சுங்களேன், உலக நாடுகளே பிடிக்கிறவன் தான் அசீர். உலக நாட்டையே பிடிச்சவனுக்கு 36 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்துல, 37 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்துல இருந்துட்டு தன்னுடைய வேலை ஆளை அனுப்பி நான் உன்னை பிடிச்சிருண்டான்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு அனுப்பி விடுறவனுக்கு 35 கிலோமீட்டர் 37 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரது எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 2 நாள்ல அத்தனையும் பிடிச்சிட்டு போயிருப்பான். ஆனா வர முடிஞ்சிச்சா சொல்லுங்க? எசேக்கியா உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவனுக்கு அந்த 36 கிலோமீட்டர்ல வர முடிஞ்சிச்சா? 37 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்துட்டு மிரட்ட மட்டும்தான் அவனாலே முடியுமே தவிர அந்த எல்லைக்கு மேல அவனால தாண்ட முடியாது. நம்புறீங்களா நீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? ஏன்னா அந்த எல்லை கூட நியமிச்சவர் யாரு? கர்த்தர். நீ வர முடியாதுப்பா, நீ வர முடியாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா இருக்கிற அசீரியா
அத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்று உன்னை மிரட்டலாம், உங்களை பயப்படுத்தலாம், பக்கத்துல வந்துட்டேன், அடுகாயில் வந்துட்டேன், உன்னை முடிச்சிருவேன்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, அவனுக்கு ஒரு எல்லை கோட்டை நியமித்து நீ கை ஓங்கு, உன்னை வெட்ட அனுமதிக்க மாட்டேன், வெட்ட விட மாட்டேன், ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண. ஆனா அந்த அசீரியர் இருக்கிறது நல்லதா கெட்டதா கேட்கல. அதையும் சேர்ந்து நம்ம அழிக்க பார்த்தா சில எதிரியை நம்ம வச்சுக்கணும். ஆமேனே வர மாட்டேங்க. சில எதிரியை அவர் அழிப்பார். இந்த எந்த விவசாயத்தில் எடுத்து பார்த்தாலும் நல்ல புழுவும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்முடைய உடம்புல வெள்ளை அணுக்களும் இருக்குது, சிவப்பணுக்களும் இருக்குது, நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ரெண்டுமே இருந்தாதான் ஓட வேண்டிய பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஓடும். புரியுதுல? ஆமென். அதனால அந்த அசீரியரை ஒழிக்கிறதுக்கு நீங்க பாபிலோன் ராஜாவை தேடி நீ என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, இதை தாங்கக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே, இதை சகிக்கக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த சோதனையை பொறுக்கக்கூடிய கிருபை தாங்க. அவன் கை ஓங்க ஓங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களை அது ஒன்றும் செய்யவே முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோம். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரம் அவனை சங்கரிக்க போகிறதுனால் என் கோபம் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நாங்க எல்லாம் உங்களை நம்புறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே உங்களை நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இந்த எசேக்கியா அவனுடைய ஆரம்பம் எங்க வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆனா இந்த எசேக்கியா அவனுடைய முடிவை போல எங்க முடிவு இருக்க வேணாம் ஆண்டவரே. கண்டிப்பா இருக்க வேணாம் ஆண்டவரே, கண்டிப்பா இருக்க வேணாம் ஆண்டவரே. எங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை எவ்வளவு தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தை பேசிட்டே இருக்கட்டும். தொடர்ந்து உங்க மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கிறவர் நீங்க தான். இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தசம பாகத்துல உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை திரளாய் பெருக பண்ணுவீராக. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவா என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தம் எங்க பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால மூடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.